Hi friends, welcome to our channel. இது வந்து ஒரு போட் நெக் தான். பேக் சைடு வந்து ஒரு போட் நெக்கில் ஃப்ரண்ட் சைடு வந்து நார்மல் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் த்ரெட் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. த்ரெட் பைப்பிங் வந்து கோல்டு கலர் கிளாத்தில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை வந்து இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேக் சைடு வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து ஒரு கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். கட் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு வந்து பேக் சைடு தான் ஓப்பன் வச்சுருக்கேன். பேக் சைடு வந்து மேலே வந்து ஊக் மாட்டுற மாதிரி வச்சுருக்கேன். மேலே வந்து பட்டன் மாட்டிட்டு கீழே வந்து ஊக் வந்து மாட்டுற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து பேக் சைடு ஊக் வச்சதுனால ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் தான் வச்சுருக்கேன். ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். த்ரெட் பைப்பிங் வைக்கும்போது அழகாக இருக்கும் ப்ளவுஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.